ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1½ டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ 1 டம்ளர் இந்த மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். இன்னொரு 1/2 டம்ளரும் போட்டுடலாம். மொத்தம் இது 1/2 கிலோ அரிசி. இப்போ 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ 2-3 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 2-3 தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கனை இந்த சூடாகிற எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். எல்லா சிக்கனுமே போட்டாச்சு. இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. 300 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சூடான எண்ணெயில் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 300 கிராம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்துலேயும் தக்காளியும் போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா 2யும் போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் மிளகாத்தூள் போட்டதுனால இது இப்போ கம்மியாகவே போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியும் இதிலே போட்டுடலாம். நம்ம பொரித்து வச்ச சிக்கனையும் இந்த அரிசியிலே போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1½ டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போது உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பொரிச்ச கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனை கமன்னு இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அரிசி ஒன்றோட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.